Hi friends, welcome to Reading Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீ இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரினா ஒரு நார்மல் போட்டோ வந்து ஃபேஸை வந்து ஸ்மூத்திங் பண்ணி ஆயில் பெயிண்டிங் லுக்ல எப்படி பக்காவா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றது பாத்தீங்கன்னா Snapseed, Autodesk Sketchbook and Toolbox அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்ளிகேஷன் இல்ல அப்படினா லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ गाइस ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன்ல வந்து எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து பென்சில் ஐகான் மாதிரி இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா விண்டேஜ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 12th வந்துட்டு உள்ள எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சோ எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி 4 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். சோ இதுல சேச்சுரேஷன் வந்துட்டு ஃபுல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு +12 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விகினர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டேஜில் உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் வந்துட்டு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல உள்ள கலரை மட்டும் நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் மட்டும் பக்காவாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இமேஜ் வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுமோ ஸோ இந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஸோ ஸ்கின் டோன் வந்து நீட்டாக வந்து இந்த மெத்தட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம பாயிண்ட்டை வந்துட்டு ஹேரில் செட் பண்ணி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரியாக வெள்ளை கலரில் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு ஸோ கிளாத்தில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ட்ராமா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரேஞ்சில் செட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரோல் பண்ணி சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்ட்ரல் உள்ள அந்த ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக 100ல் செட் பண்ணிட்டு ஸோ ஸ்க்ரீனில் மட்டும் ஸோ ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நீட்டாக வந்து மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 4ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ லாஸ்ட்டாக வார்ம் இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா -4, 3 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பக்காவாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா -6ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஸ்னாப்சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஸ்கெட்ச்புக் அப்ளிகேஷன் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா Autodesk Sketchbook அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்கெட்ச் புக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்மட்ஜ் ரவுண்டு ப்ரஷ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸோ சைஸு ஃப்ளோ ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள அந்த இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் ஆயிரும். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஐக்கன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போய்ட்டு அதே ஸ்மட்சில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அந்த பெரிய ப்ரஷ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாத்தை வந்துட்டு ஸ்மட்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளாத்தை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ரைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ கிளாத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிளாத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மட்ச் ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோடெஸ்க் ஸ்கெட்ச் புக் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆயில் பெயிண்டிங் ஸ்மட்ச் லுக்கில் வந்துட்டு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டூல்விஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்மட்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8th உள்ள இந்த ஒரு எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஹேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஏதாச்சும் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த எரேசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணணும் நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஆயில் பெயிண்டிங் வந்துட்டு ஹேரில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எஃபெக்ட் வந்துட்டு 8th சூஸ் பண்ணதுக்கு பதிலாக 7th வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.